लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दधितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2525வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 10வது பாசுரம் 1074வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பெருமாளை பற்றி பேசுவதற்காக, பாடுவதற்காக, ஆடுவதற்காக, சிந்திப்பதற்காக என்று வலியுறுத்துகிற பாசுரங்களிலே இது பலன் சொல்லி தலை கட்டுகிற 10வது பாசுரம் 1074வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரன்மான வேல். நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொழ வேணும் துணிந்து. 1074வது பாசுரம். மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் கழல் சூடி கை நின்ற வேர்க்கை கலியன் மொழிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே. பொதுவாக இதை பாடினால் இதற்கு இது பலன் என்று சொல்ல வந்தவர் இந்த பாடலிலே நம்முடைய சிந்தனைக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று விட்டு விடுகிறார். மெய் நின்ற என்றால் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய பாவங்கள் ஒழிவதற்காக எந்த ஒரு செய்தாலும் அதில் ஒரு நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும். நல்லதற்கு புண்ணியம் என்றும் தீயதற்கு பாவம் என்றும் இருக்கும். நல்லவைகளை நடக்கிற போது நல்லவைகளை செய்கிற போது நமக்கு நன்மையும் தீவைகளால் நமக்கு துன்பமும் ஏற்படுகிற போது அந்த துன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்பதற்காக கஷ்டப்படாமல் அதை ஒழிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? திருக்கையிலே எப்போதும் சுதர்சனம் என்ற சக்கரத்தாழ்வானை ஏந்தி கையிட்டிருக்கிறான அந்த திருமகனுடைய கைவனான சீனிவாசனை, சர்வ ஸ்வரூபங்களிலும் இருப்பவனை, சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவனை, எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளை யாரெல்லாம் தலை மீது சூட்டிக் கொள்வதாக அவன் பாதத்தையே சரணடைந்திருக்கிறார்களோ அவரனைத்து கையிலே எப்போதும் வேல்படையை கையிலே உடையவரான இந்த திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சொல் மாலையாக இந்த 10 பாசுரங்கள் 5 ஓர் 5 என்றால் 5 5 10 பாசுரங்களையும் வாயார பாடி நர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். வாயால் பாடுவதால், மனதால் சிந்திப்பதால், உடலால் ஆடுவதால் கிடைக்கக்கூடிய இன்பமே இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். ஒரு நல்ல யுக்தி என்று கொள்ளலாம். கற்பனைக்கே நம்முடைய கற்பனைக்கே விட்டுவிட்டது என்று புதிவாதி பயண வணங்காச்சாரியார் சொல்லுகிறார். பாடினால் வாக்குக்கு நல்லது, வாக்கு சபலமாகும். ஆடினால் சரீரத்திற்கு நல்லது, சரீரம் சபலமாகும். பாடியும் ஆடியும் அனுபவித்தால் எல்லா உடம்பில் உள்ள எல்லா பொறிகளுக்கும் சபலமாகும் என்று முடித்து வைக்கிறார் புதிவாதி பயங்கரம் வணங்காச்சாரியார் இந்த பாசுரத்தை. அப்படி அவன் புகழை பாடுவோம், ஆடுவோம், அதனால் நற்கதி பெறுவோம். இந்த கலியன் என்கிற வேற்படையை கையிலே வைத்திருக்கக்கூடிய கலியன் என்கிறவர்
நான் பாடி இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ ஆடுகிறார்களோ அவர்களுக்கு அதுவே பலனாக அமைந்து பெருமாளுடைய அருளார் பாவங்கள் கரையும் என்று குளிக்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம். மெய் நின்ற பாவம் மகள திருமாலை கை நின்ற ஆழியான் சூடும் கழல் சூடி கை நின்ற வேர்க்கை கலியன் ஒளிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமே காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேன் சுபாவாது கரோமி எத்த சகலம் வரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ